மருத்துவர் சின்னையா உள்ளிட்ட விவசாய சங்க தலைவர்கள், பிரதிநிதிகள் அனைவருக்கும் மற்றும் விவசாயிகளுக்கும் இங்கே வந்திருக்கின்ற பத்திரிகை துறை, ஊடகத்துறை, காவல்துறை அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நான் சார்ந்திருக்கின்ற தமிழ்நாடு நீர்நிலைகள் மற்றும் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர், திருவண்ணாமலை மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து செக்ரட்டரி என்கின்ற டெப்டி கலெக்டர் ரேங்கிலே பணி ஓய்வு பெற்று நந்தன் கால்வாய் இயக்கத்தினரோடு இணைந்து நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். மருத்துவர் சின்னையா அவர்கள் எவன் கண் விடல் என்று சொல்கின்ற அளவிற்கு ஒருவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற போது அவருடைய திறமை என்ன என்பதை நிரூபித்து காட்டிய சாதனை நகராக இவர் இருக்கிறார். இன்று கிராமப்புறங்களில் பிரசவம் என்றால் அதுவும் எவ்வளவு பயம். இப்பொழுது போன் செய்தால் 108 வந்து நிற்கிறதே, அதை இவர்தான் கொண்டு வந்தார். இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களிலெல்லாம் மேம்படுத்தப்பட்ட தரம் உயர்த்தப்பட்ட மருத்துவமனையாக இருக்கிறது. இன்று குழந்தைகளுடைய இறப்பு விகிதம், பெண்களுடைய இறப்பு விகிதம் எல்லாம் குறைந்திருப்பதற்கு மூல காரணமாக இருந்திருக்கிறார். அதே போல யாருமே தொட முடியாத, ஏனென்று சொன்னால் இந்த போதை வஸ்துகளுக்கு பின்னாலே பெரிய மாஃபியா இருக்கிறது. அப்படிப்பட்ட மாஃபியாக்கள் தான் இந்த அரசாங்கங்களே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட புகையிலை, சிகரெட்டு, போதை வஸ்துக்களை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த தடையை செய்தவர் தைரியமாக செய்த ஒரே தமிழ்நாட்டுடைய அமைச்சர் நம் அமைச்சர். நாம் மேடையில் இருப்பதற்காக புகழ்வதற்காக சொல்லவில்லை. கிடைத்த பதவியிலே தான் யார், தன்னுடைய திறமை என்ன என்பதை முழுவதுமாக காண்பித்து, அதற்கடுத்து வெளிநாட்டவர்கள் எல்லாம் அவருடைய கேபினிலே தேடி வந்து பார்த்து அப்படிப்பட்ட வரலாறுகளை படைத்தவர் தான் இங்கே வந்திருக்கிறார். அவருடைய மக்கள் எழுச்சி பயணத்திலே திருவண்ணாமலை மாவட்டத்திலே இன்று முதல் நிகழ்ச்சியாக விவசாய சங்க பிரதிகள் எல்லாம் கூப்பிடுங்கள், அவருக்கு என்ன பிரச்சனை இந்த மாவட்டத்தில் இருக்கிறது என்று சொல்லுங்கள் என்று சொல்லி பேராசிரியர் செல்வகுமார், தலைமை செயலர் உள்ளிட்ட நபர்களை எங்களை தொடர்பு கொண்டு இப்பொழுது பல்வேறு சங்கங்களை சார்ந்த நிர்வாகிகள் எல்லாம் நாங்கள் வந்திருக்கிறோம். ஐயா அவர்களிடம் இந்த கருத்துக்களை தெரிவிப்பதற்காக. ஐயா, உங்களுக்கு தெரியாதது கிடையாது. நீங்கள் நிறைய நடைபாதை பயணங்களை செய்திருக்கிறீர்கள், நிறைய நீர்நிலைகளை மீட்டு கொடுத்திருக்கிறீர்கள். இப்பொழுது உங்களால் அரசாங்கம் பல கோடி ரூபாய்களை கொடுத்து திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆளுங்கட்சியாக இருந்தால் மனு கொடுக்கிறோம், உங்களை போன்ற எதிர்கட்சிகளாக இருந்தால் இந்த கோரிக்கைகளை கொடுத்து நீங்கள் பேசினால் அது பேசும் பொருளாக பிரச்சனைகள் தீரும் என்ற வகையிலே ஐயா, நாங்கள் விவசாய சங்கங்கள்லாம் கட்சிக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே மக்களுக்கு உணவையும் தண்ணீரையும் பாதுகாத்துக் கொடுக்கின்ற விவசாயிகள், அடிமட்ட விவசாயிகள், விளிம்புநிலை விவசாயிகள் என்பதால் உங்களை தேடி நாடி வந்திருக்கிறோம். ஐயா, உங்களுக்கு விவசாயிகள் அனைவர் சார்பாகவும் நீங்களும் உங்கள் குடும்பமும் நீடூடி வாழ வேண்டும். உங்களை போன்ற திறமையானவர்கள் எல்லாம் பதவிக்கு வந்தால் நிச்சயமாக இந்த விவசாயிகள் வாழ்வார்கள் என்ற அடிப்படையிலே இந்த கோரிக்கை சொல்கிறேன். இந்த நந்தன் கால்வாய் சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. திருவண்ணாமலை, விழுப்புரம், பாண்டிச்சேரி இதற்கு கொடுக்கின்ற 37 கிலோமீட்டர் கால்வாய் இது. அமரர் கோவிந்தசாமி அவருடைய கனவு திட்டம் இது. தமிழ்நாட்டில் இருந்த அத்தனை அமைச்சரும் பனமலை ஏரியை பார்த்திருக்கிறாங்க. 7ஆம் நூற்றாண்டா ராஜசிம்ம பல்லவன் பனமலை ஏரியை வெட்டி அங்க கற்கோயில கட்டி கணக்கம்பூப்பவர்ல 9 கிலோமீட்டருக்கு கால்வாய் அமைச்சிருக்காங்க 7ஆம் நூற்றாண்டுல. அதுக்கு பிறகு 71 இருந்து 76ல கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது கோவிந்தசாமி அவர்கள் தொடர்ந்து முயற்சித்து 1,28,00,000 கணக்கம்பூப்பத்திலிருந்து இந்த கீரனூர் வரையில இந்த கால்வாய் வெட்டாங்க. சரி, அதுக்கு பிறகு தண்ணி போச்சா? தண்ணி போல. செலவு மட்டும் 1000 கோடிக்கு மேல செலவாகி போச்சு. பல பகுதிகளில் வந்து சிமெண்ட் கால்வாய் ஆச்சு. இப்ப உங்க திருவண்ணாமலை மாவட்டம் பெண்ணாத்தூர் பிளாக்ல தான் இது வந்து 14 ஏரிக்கு தண்ணி கொடுக்குது. இதுல 12.6 கிலோமீட்டர் தூரத்துல பாத்தீங்கன்னா சிமெண்ட் கால்வாய் இன்னும் போட வேண்டியிருக்கு. இந்த கரை பகுதியில வந்து தார் சாலை போட்டு கொடுக்கணும். இந்த விவசாயிகள் அது மேல டிராவல் பண்ணி அவங்களோட விளைபொருள் எடுத்துன்னு போன ஐயா அவர்கள் முயற்சி செய்தா இந்த பிரச்சனையும் தீரும். அதுக்கு அடுத்து இங்க ஒரு தொட்டி பாலம் இருக்கு. ஐயா, இந்த ஷட்டரை திறந்தோம்னா கொளத்தூர் வரையில தண்ணி போகும். இந்த தண்ணி அந்த கொளத்தூர் ஷட்டர் திறந்தாதான் எங்க விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற மாதப்பூண்டிக்கு போகும். இப்போ ஐயாவுக்கிட்ட கோரிக்கை வச்சாங்க, கோஷம் போட்டாங்க. திருவண்ணாமலையோட பூரா கழிவுக்கு வடிகால் எதுனா இந்த துறிஞ்சலாலும் ஓரையாலும். இந்த மழை பெஞ்சுனா ஒரு வாரம் இந்த தண்ணியை நீங்க இந்த ஆத்துல திறந்து விட்டாதான் நம்ம ஊர் ஏரிலாம் நாராது. இல்லைன்னு சொன்னா முதல்ல இருக்கிற குளத்தூர்ல இருக்கிறவங்க மூக்க கையால பிடிச்சிட்டு தான் இருக்கணும். ஆக இங்க ஒரு சுத்திகரிப்பை நிச்சயமாக ஐயா அவர்கள் பரிந்துரை செய்து அந்த சுத்திகரித்த பிறகு இந்த தண்ணி இந்த கால்வாய்க்கு வரணும் அப்படின்றத சொல்லிட்டு இதுல வந்து ஒரு வினாடிக்கு 80 கனஅடி தண்ணி போனோம் சார். ஆனா இந்த ஷட்டரு கொஞ்சம் தான் திறப்பாங்க. அதுக்குள்ள பார்த்தா தொட்டி பாலத்துல பாதி தண்ணி கீழே போயிடும். ஆக அந்த பனமலை வரல போக வேண்டிய தண்ணி முழுசா போவாது. இந்த பிரச்சனைகள் இருக்குது. இப்ப முதலமைச்சருக்கு நம்ம தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து 304 கோடி திட்டத்தை அறிவிச்சிட்டார்.
ஆனா இதுக்கு அரசாணை பிறப்பித்து நிதி ஒதுக்கணும். முதல் கட்டமா இவ்வளவு ரூபாயும் தர தேவை. ஒரு 90 கோடி ஒதுக்கி சாத்தனூர்ல இருந்து சமுதிர ஏரி இணைச்சு நந்தன் கால்வாயில கொடுக்கிற திட்டத்துக்கு இரண்டாவது கட்டமா அரசாணை பிறப்பித்து நிதியை ஒதுக்கி சிஆர்ஏ என்று சொல்லக்கூடிய வருவாய்த்துறைக்கு இந்த பணியை ஒப்படைச்சுட்டா இந்த கால்வாய்க்கு நிலையெடுப்பு பணி நடக்கும். எனவே இந்த பணியை ஐயா அவர்கள் மனதில் கொள்ளணும். அதே மாதிரி திட்டம் 2 தென்பண்ணையை கொண்டு போய் பாலாத்துல ஆழ்ந்தூர் இடத்துல செய்யாத நினைக்கிறாங்க. இந்த திட்டம் மட்டும் நிறைவேற்றுனா இப்போ வஞ்சிக்கப்பட்ட வடத்தமிழ் நாம சொல்லுவோம். என்னன்னா 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சு நாம எல்லாம் கருமாதி பத்திரிகையில நில சுகாந்தார் நிலக்கிழார்னு போட்டுவோம். ஆனா தஞ்சாவூர் பக்கம் இருக்கிறவங்க 100 ஏக்கர் 150 வச்சிருக்கிறான். அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல வர எல்லா மானியத்தையும் பார்த்தா அவங்க தான் வாங்கி போயிடுறாங்க. நம்ம அதுதான் வாங்குறது கிடையாது. ஆக இந்த மக்களுடைய பிரச்சனைகள், இந்த தண்ணி பிரச்சனை தீரணும்னா நமக்கு இருந்து 2 பாலாறு, 1 தென்பண்ணையாறு, மேஜரா நமக்கு இந்த சென்னை மண்டலத்தில் நாம இதுதான் இருக்கும். எனவே இதை மட்டும் இணைச்சிட்டோம் சொன்னா நமக்கு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இன்னைக்கு மெட்ராஸ் விரிவடைஞ்சுன்னு இருக்குது. வீராணத்துல இருந்து தண்ணி கொடுக்குறோம் இல்லையா, அந்த தண்ணி எங்க போய் சேரும்னா சென்னையில இருக்கிறவங்களும் போய் சேரும், நமக்கும் வந்து தண்ணி பிரச்சனை சேரும். நிச்சயமா ஐயா அவருடைய கவனத்துக்கு வந்த பிறகு இந்த பிரச்சனை முடிகிறவர்ல அவரு விட மாட்டார்ன்ற நம்பிக்கை. ஏன்னா நினைத்தால் சாதிக்கின்ற வல்லமை அவர்களிடம் இருக்கிறது, அவர் ரத்தத்தில் அந்த தன்மை இருக்கிறது. எனவேதான் அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறோம். கடைசியாக ஒன்று சொல்லி வாய்ப்புக்கு முடித்துக் கொள்கிறேன். ஐயா, எல்லா கர்நாடகம் ஒவ்வொரு மாநிலத்தையும் நம்ம குறை சொல்லிட்டு இருக்கிறோம். ஐயாவும் ஒரு கட்சிக்கு தலைவரா இருக்கிறீங்க. மத்திய மாநில அரசுகள் மாத்தி தண்ணியை வச்சு அரசியல் பண்றாங்க. நாங்க என்ன கேட்கிறோம், கர்நாடகத்துக்காரன் நமக்கு தண்ணி கொடுக்கலன்னு சொல்லி நம்ம உரிமை கேட்டு வந்தோம். சமீபத்தில் கர்நாடகாவில் அவன் வண்டியை கழுவ முடியல, குண்டியை கழுவ முடியல, அவனுக்கு அவ்வளவு தண்ணி பிரச்சனை வந்தது. ஆனா இயற்கை பெய்த மழையில வந்த தண்ணியில் என்னாச்சு, அணைகளார போச்சு. தமிழ்நாடு அவனுக்கெல்லாம் இழிச்சவாயின்னு டிரைனேஜ் கழிவு மாநிலம் அந்த தண்ணியெல்லாம் திறந்து விட்டான். அது மேட்டூர்ல இங்க என்னாச்சு, காவிரியிலயும் கொள்ளிடத்திலையும் போய் மடுவும் கடல்ல சேர்ந்தது. என்னுடைய பணிவான வேண்டுகோள் ஐயா அவர்களே, ஒவ்வொரு மழை பொழிவின் போதும் கடலில் கலக்கின்ற தண்ணிகளை எல்லாம் தடுப்பணைகள் எல்லாம் கட்டிவிட்டு நம்முடைய நீர்நிலைகளுக்கு பாசிய பிறகு நிரம்பிய பிறகு மீண்டும் 10 டிஎம்சி தண்ணி தென்பண்ணையாத்த போதுதான் நம்மளால 10 டிஎம்சியும் யூஸ் பண்ணிட முடியாது. 3.5 டிஎம்சி தண்ணிக்கே நமக்கு வேலை கிடையாது. இந்த 3 டிஎம்சி தண்ணி வந்தாலே நாமெல்லாம் காவிரி டெல்டா பாசன விவசாயம் மாதிரி இன்னும் 3 போகம் பயிர் வச்சு வீணா போயிடுவோம். அதனால இந்த கடல்ல போற தண்ணிகளை நம்முடைய நீர்நிலைகளுக்கு கொண்டு வருவதற்கு ஐயா உங்களை போன்றவர்கள் நீங்கள் முன்னெடுப்பு செய்தால் நிச்சயமாக இந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் உயரும் என்று சொல்லி உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி தந்தமைக்கு மீண்டும் அனைத்து திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்ட விவசாயிகள் சார்பாக நன்றியை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா.